தமிழ்நாடு டாஸ்மாக் மாற்றுத்திறனாளிகள் பணியாளர் நலசங்கம் சார்பில் மாவட்ட வாரியாக பேரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் பாரதி நகரில் அமைந்துள்ள மல்லம்மாள் கோவில் வளாகத்தில் பேரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் பாக்கியராஜ் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். மாவட்ட செயலாளர் செந்தில் வேலவன் மற்றும் மாவட்ட பொருளாளர் பஞ்சாச்சரம் ஆகியோர் இருவரும் முன்னிலை வகித்தனர். மாவட்ட துணைத் தலைவர் கர்ணன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் சேதுராமன் மற்றும் மாவட்ட துணை பொருளாளர் முனியசாமி மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிவராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இக்கூட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் அரியகுமார் தலைமை ஏற்று சிறப்புரை ஆற்றினார். இறுதியில் சக்திவேல் நன்றி உரை வழங்கினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. டாஸ்மாக் கடைகளில் 21 வருடங்களாக தொகுப்பூதிய அடிப்படையில் குறைவான ஊதியத்தில் பணிபுரியும் சுமார் 600 மாற்றுத்திறனாளிகளின் உடல் சூழ்நிலையை கருதி இத்துறையிலோ அல்லது வேறு துறைகளிலோ அலுவலக பணியாளராக நிரந்தர பணி தமிழக அரசு வழங்க வேண்டும். மற்ற துறைகளில் சம்பளத்துடன் ரூபாய் 2500 பயணப்படி வழங்குவது போல டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்க வேண்டும். மேலும் சமீபத்தில் இறந்த சங்க உறுப்பினர்கள் திருநெல்வேலி மாவட்டம் தெய்வநாயகம், தஞ்சாவூர் மாவட்டம் சக்திவேல் மற்றும் தேனி மாவட்டம் பொன்ராஜ் ஆகியோர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செயற்கை கால் மற்றும் கை போன்ற உபகரணங்கள் வாங்குவதற்கு மருத்துவ நிதியிலிருந்து நிதி வழங்க வேண்டும் என்றும் மாநில மையம் செயல்படுத்தும் அனைத்து செயல்பாடுகளிலும் ராமநாதபுரம் மாவட்ட டாஸ்மார்க்கில் பணிபுரியும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் பங்கு பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த பேரவை கூட்டத்தில் பலரும் கலந்து கொண்டனர்.